வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஹைதராபாத் ஸ்பெஷல். நம்ம செய்ய போகிறது வந்து இன்றைக்கி ஹைதராபாடி மிர்ச்சி கா சாலன். ஸோ இது வந்து பிரியாணிக்கெலாம் வந்து சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, புலாவ், எந்த வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் நல்லா சூப்பரான காம்பினேஷன். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பஜ்ஜி மிளகா. ஸோ இது மாதிரி பெரிய பெரிய மிளகாவாக எடுத்துங்க. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்குங்க. இதுவும் வறுத்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொப்பரை தேங்காய் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் விட்டுடலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 4 பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா மைய பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம மிளகா எடுத்து வச்சுருக்கலாம், அது வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வறுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து ஒரு ஸ்லிட்டு வந்து மிளகாவில் போட்டுருங்க. முழுசாக போட்டிங்கன்னா சூட்டில் வந்து வெடிச்சிடும். ஸோ மேலெல்லாம் பட்டுடும். ஸோ அதுக்காக வந்து முன்னாடியே வந்து இது மாதிரி ஒரு ஸ்லிட்டு வந்து எல்லா மிளகாலையும் போட்டுருங்க. போட்டுட்டு இது வந்து நம்ம எண்ணெயில் ஸ்லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், மிளகா வந்து இந்த ஸ்டேஜ் ஸ்லைட்டாக மேலே பாருங்கள், இந்த தோல் வந்து வதக்கி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ இது வதக்கினதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி உள்ள எண்ணெயில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பிங்காக வதங்கின அளவுக்கு போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். இது இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கூடவே வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு ஸ்லைட்டாக மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்லைட்டாக மசாலாலாம் வதக்கினது அப்புறமா நம்ம அடுத்ததாக வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை அதெல்லாம் அரைச்சோம்ல, நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நான் அதுவும் வந்து அலசி ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வந்து இது வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மிளகாய் வந்து எண்ணெயில் போட்டு வதக்குனது நல்லா கமகமன்னு வாசனை வந்துச்சு. இப்போ அடுத்தது நம்ம மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மிளகாய் வேகட்டும் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மிளகாலாம் நல்லா வெந்துட்டுருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான ஹைதராபாடி ஸ்டைல் மிர்ச்சி கா சாலன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து நீங்கள் புலாவ் பிரியாணி எதுக்குள்ளலாம் சாப்பிடலாம். நம்ம ரெகுலராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல், அதாவது தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணிக்கு யூஸ்வலி கத்திரிக்காய் வைப்போம். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மிர்ச்சிக்காய் சாலம் தான் வந்து சாப்பிடுவாங்க. சூப்பரான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.